إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று சூரத்துல் ஹுமஸா, அதாவது குர்ஆனுடைய 104வது சூறாவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவுக்கு அல் ஹுமஸா என்று பெயர். இந்த சொல் இந்த சூறாவின் ஆரம்பத்தில் இடம்பெற்றுள்ளது. அதேபோன்று இந்த சூறாவுக்கு வைலுல்லி குல்லி ஹுமஸா அல்லது ஹுமஸத்தில் லுமஸா என்றும் சொல்லப்படும். ஏனென்றால் இந்த சூறாவுடைய முதல் ஆயாவும் இதுதான். அதேபோன்று இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹுதமா என்றும் சொல்லப்படும். எனவே என்னுடைய முக்கியமான பெயர், பிரபலியமான பெயர் சூரத்துல் ஹுமஸா. சூரத்துல் ஹுதமா என்ற இந்த அல் ஹுதமா என்ற சொல்லி இந்த சூறாவில் மாத்திரம்தான் அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. இங்கே இது நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல். இன்ஷா அல்லாஹ் விளக்கத்திலே நாங்கள் கருத்துக்களை பார்ப்போம். அடுத்ததாக, இந்த சூறா மக்கா காலகட்டத்தில் அல்லது மதீனா காலகட்டத்தில் இறக்கி அருளப்பட்டதா என்று பார்த்தால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இது மக்கா காலத்திலே இடம்பெற்ற இறக்கி அருளப்பட்ட ஒரு சூறா. எனவே இது ஒரு மக்கியான சூறா. அடுத்ததாக, இந்த சூறாவின் நோக்கம் என்ன? இந்த சூறாவிலே அழிவுக்கு உள்ளாகக்கூடியவர்களுடைய பண்புகள் எப்படியானது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த சூறாவுடைய நோக்கம் அழிவுக்குள்ளானவர்களுடைய பண்புகளை குறிப்பிடுவது. குறிப்பாக பணத்திமிரின் காரணமாக மூமின்களை பரிகாசிப்பதை எச்சரிப்பது இந்த சூறாவுடைய நோக்கம். அடுத்ததாக, இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்தால், மனிதர்களை குறை கூறி அவர்களை இழிவாக கருதக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்தின் வசதியின் காரணமாக இவ்வாறு செய்கின்ற இந்த செயல் கடுமையான ஒரு குற்றச்செயல் என்பது பேசப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே சத்தியத்தை மறுப்பது, அதேபோன்று இந்த செயலுக்குரிய தண்டனை என்ன என்பது இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூறா என்ன சொல்கிறது என்றால், மனிதர்களை புறம் பேசி குறை சொல்லி நிறைய பணம் சம்பாதித்து அதனை எண்ணி எண்ணி வைத்து கொண்டு அதன் மூலம் தான் நீண்ட காலம் வாழலாம் அல்லது தான் இந்த உலகத்திலே அதன் மூலம் எப்போதும் இருக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கேடும் அழிவும் தண்டனையும் இருக்கிறது. அவர்கள் ஹுதமா என்ற அந்த நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். ஹுதமா என்கின்ற நரகம் அல்லாஹுடைய நெருப்பு. ஹுதமா என்றாலே உடைத்து நொறுக்கக்கூடியது. எனவே அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். அந்த நெருப்பு அவர்களுடைய உள்ளத்தை போய் அடையும். நரகத்திலே அவர்கள் மூடப்பட்டிருப்பார்கள். நீண்ட தூண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் என்றுதான் இந்த சூறா சொல்கிறது. இப்போது நாங்கள் ஒவ்வொரு ஆயாவாக பார்ப்போம். முதல் ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வைலுன். வைல் என்ற சொல் குர்ஆனிலே பல இடங்களிலே வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வைலுலில் முத்தஃபிஃபீன். இந்த வைலுலில் முஸல்லீன். இந்த சூறாவை ஆரம்பிப்பதற்கே அல்லாஹ் தஆலா வைல் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். வைல் என்பது நரகத்திலே விடக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமானது. பொதுவாக மொழி ரீதியாக வைல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் அதாப், வேதனை, ஹலாக், அழிவு. எனவே ஒரு பெரிய அழிவு, கடுமையான ஒரு வேதனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வைல் என்பது இருக்கிறது.
சூராவுடைய ஆரம்பத்தையே அல்லாஹு தாலா வைலுல்லில் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்கின்ற கடுமையான எச்சரிக்கையோடு இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றார். லிகுல்லி ஒவ்வொருவருக்கும். எப்படியான ஒருவர்? ஹுமஸா, ஹுமஸாவாக லுமஸாவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும். ஹுமஸா லுமஸா இந்த இரண்டு சொற்களையும் நாங்கள் பார்ப்போம். ஹுமஸா என்பது லுமஸா என்பது இரண்டுமே மனிதர்களை குறை கூறுவது, மனிதர்களை குறை கூறுவது, புறம் பேசுவது, குத்தி காட்டுவது, இந்த எல்லா விடயங்களையும் இது உள்ளடக்குகிறது. அதாவது மனிதர்களை வார்த்தைகளால் குறை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது செயல்பாடுகளால், கண்ணால், செய்கினையால், கையால், பாவனையால், இவ்வாறு ஒரு மனிதனை குறை கூறக்கூடிய மனிதன், மற்றவர்களை குறை கூறக்கூடிய மனிதனைத்தான் ஹுமஸா லுமஸா என்று அழைக்கப்படும். எனவே நேரடியாக முகத்துக்கு முன்னால் குறை கூறுவதாக இருந்தாலும் சரி, முதுகுக்கு பின்னால் அவர் இல்லாத நேரத்திலே புறமாக குறை கூறுவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் இந்த இரண்டு வார்த்தைகளும் உள்ளடக்கி இருக்கிறது. ஹுமஸா என்ற சொல் அடிப்படையில் ஹம்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்க ஹா மீம் ஜாய். இதனுடைய அர்த்தம், மொழி அர்த்தம் என்னவென்றால் வகுத் அசர், ஒன்றை பிழிவது, அதே போன்று ஒன்றை அழுத்தம் கொடுப்பது, நறுக்குவது, இதைத்தான் ஹுமஸா என்று சொல்வது. எனவே இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் மற்றவர்களை குறை கூறுவதற்கு அரேபியர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சொல்லை. எனவே ஹுமஸா என்பது அதிகமாக குறை கூறக்கூடியவன் என்பது அர்த்தம். அதே போன்று தான் லுமஸா என்பதும். இந்த இரண்டு சொல்லும் மாறி மாறி குறை கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதில் ஹுமஸாவுக்கு என்ன அர்த்தம், லுமஸாவுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்ப்பதை விட இரண்டுக்குள்ளும் முழுமையான அர்த்தம் இருக்கிறது. அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று முகத்துக்கு முன்னால் குறை கூறுவது, பின்னால் குறை கூறுவது, செய்கினைகளால் குறை சொல்வது, அதே போன்று வார்த்தைகளால், நாவினால் குறை சொல்வது, இது எல்லாவற்றையும் இது உள்ளடக்கிறது. லுமஸா என்பது லாம் லம்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. லம்ஸ் என்பது மற்றவர்களை குறைகளை, அதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் குறை சொல்வது. லம்ஸ் குறிப்பாக செய்கினையால், சாடைகளால் இவ்வாறு குறை சொல்வதையும் லம்ஸ் என்று அதிகமாக பயன்படுத்துவார்கள். எனவே மற்றவர்களை குறை கூறக்கூடிய, புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அழிவு இருக்கிறது, கேடு இருக்கிறது என்று இந்த சூறாவுடைய முதல் ஆயா எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹு தாலா இந்த லம்ஸ் என்ற சொல்லை குர்ஆனிலே சூரத்து தௌபாவுடைய 79வது ஆயாவிலே பயன்படுத்தியிருக்கிறான். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ்ஸதகாத். முனாஃபிக்கள் என்ன செய்தார்கள்? மூமின்களை, தர்மம் செய்யக்கூடிய மூமின்களை லம்ஸ் செய்தார்கள். என்ன அவர்கள் செய்த லம்ஸ் என்பதை நாங்கள் ஹதீதிலே பார்க்கின்றோம். அதாவது மூமின்கள் அதிகமாக தர்மம் கொடுத்த பொழுது இது முகஸ்துதிக்காகத்தான் இவர்கள் கொடுக்கிறார்கள் என்று முனாஃபிக்கள் சொன்னார்கள். எனவே அவர்களுடைய எண்ணத்தை, முனாஃபிக்கள் மூமின்களுடைய எண்ணத்தை குறை சொன்னார்கள். அதே போன்று பரிகாசித்தார்கள். குறைவாக தர்மம் செய்த, ஒரு அரைசாய தர்மம் செய்தவர்களை பரிகாசித்தார்கள். அதே போன்று கூடுதலாக தர்மம் செய்தவர்களை என்ன செய்தார்கள்? இவ்வாறு லம்ஸ் செய்தார்கள். என்ன லம்ஸ் செய்தார்கள்? ஹதீஸில் நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? இவர்கள் இந்த தர்மத்தை கொடுத்தது முகஸ்துதிக்காகத்தான் என்று சொன்னார்கள். எனவே மற்றவர்களுடைய எண்ணங்களை, மூமின்களுடைய எண்ணங்களை இவர்கள் குறை கூறினார்கள். அதை குறிப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த லம்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான். அதிலிருந்து வந்ததுதான் லுமஸா, அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன். எனவே குறை கூறுவதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் லம்ஸ். அதே போன்று ஹுமஸா என்கின்ற அந்த சொல்லிலிருந்து வந்த இன்னொரு சொல் தான் ஹம்மாஸ், குறை கூறக்கூடியவன். அதே அர்த்தம். அல்லாஹு தஆலா சூரத்துல் கலமுடைய 11வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? ஹம்மாஸின், புறம் பேசக்கூடிய, குறை சொல்லக்கூடியவன். மஷ்ஷா இம்பினமீம். மஷ்ஷா இம்பினமீம் என்றால் கோல் மூட்டக்கூடியவன், கோலை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவன், கோல் மூட்டக்கூடியவன். எனவே
புறம் பேசி கோல் மூட்டக்கூடிய என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஹம்மாஸ் என்பது இங்கே புறம் பேசுவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஹுமசத்தில் லுமசா என்பது குறை சொல்லக்கூடியவன், கோல் அதாவது புறம் பேசக்கூடியவன் என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த ஆயாக்களையும் அதற்கு நாம் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். 2வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படியானவன் புறம் பேசி குறை சொல்லக்கூடிய இந்த மனிதன் எப்படியானவன் தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத. ஜமஅ மாலன், மால் செல்வம், ஜமஅ என்றால் ஒன்று சேர்க்கின்றான், ஒன்று சேர்த்தான். ஜமஅ மாலன் செல்வத்தை, பொருளாதாரத்தை ஒன்று சேர்த்தான். இன்னொரு கிராஆவில் எப்படி இருக்குது? ஜம்மஅ மாலன், பொருளாதாரத்தை அதிகமாக ஒன்று சேர்க்கின்றான். பின்னால் வரக்கூடிய அடுத்த வார்த்தையும் அதை குறிக்கிறது. வஅத்தத, அதனை எண்ணி எண்ணி பார்க்கின்றான். வஅத்தஹுன்னு கூட சொல்லவில்லை, அவன் அதை எண்ணி பார்க்கின்றான், இல்லை எண்ணி எண்ணி பார்க்கின்றான், அதிகமாக அதை எண்ணி எண்ணி பார்க்கின்றான். அதுதான் அவனுடைய வேலை. நிறைய பொருளாதாரத்தை சேர்த்து அது எந்த அளவுக்கு வந்திருக்கிறது, அதை இன்னும் எப்படி அதிகரித்து கொள்ள முடியும், இன்னும் எப்படி பொருளாதாரத்தை வைத்து கொள்ள முடியும், அதை பாதுகாத்து கொள்ள முடியும், அதை குறையாமல் வைத்து கொள்ள முடியும் என்று அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் தனக்குள்ளேயே வைத்து கொண்டு கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டு இருப்பதை இந்த ஆயா குறிக்கிறது. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத, செல்வத்தை சேமித்து அதனை எண்ணி எண்ணி பார்க்கின்றானே, அப்படிப்பட்ட மற்றவர்களை குறை சொல்கின்ற, புறம் பேசுகின்ற ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 36-37 ஆயாக்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா யார் பெருமை அடிக்கக்கூடியவனாகவும் அகம்பாவம் கொண்டவனாகவும் இருக்கிறானோ அப்படியானவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை. எப்படியானவன் தெரியுமா? அப்படிப்பட்டவன் அல்லதீன யப்ஹலூன், கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வயமுரூன அன்னாஸ பில் புகல், தான் மட்டும் கஞ்சத்தனம் காட்டியது இல்லாமல் மற்றவர்களையும் புகுல், கஞ்சத்தனம் காட்டுவதற்கு ஏவுகின்றான். வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹ், அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளில் இருந்து அவர்களுக்கு கொடுத்திருப்பதை அவர்கள் மறைக்கின்றார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை மறைத்து கஞ்சத்தனம் காட்டி மற்றவர்களுக்கும் கஞ்சத்தனம் காட்டுமாறு சொல்லி இவ்வாறு வாழக்கூடிய பெருமைக்காரர்களை, அகம்பாவம் பிடித்தவர்களை அல்லாஹு தாலா நிச்சயமாக நேசிப்பதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எனவே இங்கே செல்வத்தை சேமித்து அதனை செலவழிக்காமல், அல்லாஹ்வுடைய பாதையிலே தேவையான நேரத்திலே கொடுக்காமல் அதை வைத்திருப்பவர்களை அல்லாஹு தாலா பல இடங்களிலே கண்டித்திருக்கிறான். சூரத்துல் மஆரிஜிலே 18வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வஜமஅ ஃபஅவ்ஆ, செல்வத்தை சேமித்து ஃபஅவ்ஆ, அதனை செலவழிக்காமல் அப்படியே வைத்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். எங்களுக்கு தெரியும், செல்வம் அது செலவழிக்கப்படாமல் சேமித்து வைக்கப்பட்டிருந்தால், அதில் ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை என்றால், தான தர்மங்கள் கொடுக்கப்படவில்லை என்றால், கடமையான விடயங்களிலே அது செலவு செய்யப்படவில்லை என்றால், அது மனிதனுக்கு எதிராக நாளை மறுமையிலே வரும். அது அந்த செல்வம், தங்கம், வெள்ளி இவைகளெல்லாம் நாளை மறுமையிலே உருக்கப்பட்டு அதிலே மனிதன் வேதனை செய்யப்படுவான் என்பது எங்களுக்கு தெரியும். ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா அடுத்த ஆயாவிலே 3வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். யஹ்சபு, இந்த மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், யஹ்சபு, அவன் நினைக்கிறான். யஹ்சபு என்றால் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? அன்ன மாலஹு, தன்னுடைய செல்வம், தன்னுடைய இருக்கக்கூடிய பொருளாதாரம், அஹ்லதா, அவனை ஹாலிதாக வைத்துவிடும், அதாவது நிரந்தரமாக்கிவிடும். இந்த உலகத்திலே, இந்த துனியாவிலே அவனுடைய பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக்கிவிடும் என்று அவன் நினைக்கிறான். மனிதன் பணத்தை சேமித்து இவ்வாறு தனக்குள் வைத்து கொள்கின்ற பொழுது அவனுக்கு என்ன எண்ணம் வரும் என்றால், நான் நீண்ட நாள் வாழலாம், என்னுடைய பணம் என்னை காப்பாற்றும், என்னுடைய பெயர் காப்பாற்றப்படும் இந்த பணத்தின் மூலமாக என்கின்ற ஒரு மனோநிலை அவனுக்கு ஏற்படும். அல்லது ஒரு மனிதன்
இந்த உலகத்திலே நீ நீண்ட நாள் வாழ்வதாக இருந்தால் அவன் எப்படி பணத்தை சேமித்து வைப்பானோ, அதாவது நீண்ட நாள்னு சொல்வதை விட நிரந்தரமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் மரணமே அவனுக்கு வராது அப்படி என்று இருக்கின்ற பொழுது அவன் எப்படி அவனுடைய பொருளாதாரத்தை அவன் சேர்த்து 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 அதை செலவிடாமல் வைத்து கொண்டிருப்பானோ என்றால் அவனுக்கு மரணத்தை பற்றி யோசனை இல்லை, இன்னொரு வாழ்க்கை இல்லை, இது மட்டும்தான் வாழ்க்கை. எனவே இதற்குத்தான் எல்லாமே. அதனால் அதை இதற்காகவே சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மரணம் இருந்தால் தானே மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு நாம் முற்படுத்த வேண்டும், அந்த வாழ்க்கைக்காக தர்மம் செய்ய வேண்டும். அப்போது நாம் அதை அங்கே பன்மடங்காக பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே ஒருத்தன் நிரந்தரமாக வாழ முடியாது. அப்படி வாழ முடியும் என்றிருந்து ஒருத்தன் எப்படி நடந்து கொள்வானோ அதே ஒன்றுதான் இவன் நடந்து கொள்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய மால் செல்வம் அவனை இந்த உலகத்திலே நிரந்தரமாக்கிவிடும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். எனவே உலகத்திலே யாருமே நிரந்தரமாக நாம் வாழ்வதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். மரணம் எப்போதாவது எங்களை வந்தடையும் என்பது தெரியும். ஆனால் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த நிலையில் உள்ளவனை போன்று இவன் இருக்கிறான். அதாவது உலகத்திலே ஒருத்தர் நிரந்தரமாக வாழ்ந்தால் அவன் எப்படி பணத்தை அவனுடைய எதிர்காலத்துக்காக சேமித்து சேமித்து வைப்பானோ அதே போன்றுதான் இவனுடைய நிலை இருக்கிறது. இவன் என்ன நினைக்க வேண்டும், எனக்கு மரணம் இருக்கிறது, இந்த பணம் என்னுடைய வாரிசுகளுக்கு போகும், மற்றவர்களுக்கு போய்விடும். ஏன்னா அவன் கூட இதனால் என்ன செய்ய மாட்டான். சேமித்து வைக்கக்கூடியவர்கள் நிறைய நேரங்களிலே அவர்கள் கஷ்டப்பட்டு சேமித்து வைப்பார்கள். அவர்கள் தர்மம் கொடுத்து மறுமையிலே அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை. அவர்களுடைய வாரிசுகளுக்கோ அல்லது வாரிசுகள் யாரை திருமணம் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கோ அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். இவர் கஷ்டப்பட்டு சேர்த்து அனுபவிக்காமலே இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து விடுவார். பணம் இருக்கின்ற நேரத்தில் மனிதன் என்ன நினைப்பான், எனக்கு இந்த பணத்தின் மூலமாக புகழ் கிடைக்கிறது, நிறைய பணத்தை சேமிக்கின்றான். இவனுக்கு தெரியாது, இவன் மரணித்ததற்கு பிறகு இந்த புகழ் இவனுக்கு தொடராது. பணம் இருக்கும் பொழுதுதான் அவனோடு மக்கள் இருப்பார்கள். மரணித்ததற்கு பிறகு அவனை மறந்து விடுவார்கள். யாரிடத்திலே பணம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி மக்கள் வருவார்கள். யாரிடத்திலே பணம் இல்லையோ அவர்களை விட்டும் மக்கள் சென்று விடுவார்கள். எனவே அவனுடைய பெயர் கூட நிரந்தரமாகாது. அவனுடைய பணம் அவன் செலவழிக்கிற காலத்துக்கு அவனிடத்தில் பணம் இருக்கின்ற பொழுது மக்கள் வருவார்கள். பணம் இல்லாமல் போகின்ற பொழுது அவன் மரணிக்கின்ற பொழுது அவனிடத்தில் எதற்காக அவனுடைய பெயரை எதற்காக பாதுகாப்பார்கள்? இல்லை, பொதுவாக அவர்கள் மறந்து விடுவார்கள். எனவே யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய செல்வம் தன்னை நீண்ட காலம் வாழ வைக்கும் அல்லது நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று அவன் நினைக்கிறான், அல்லது நினைப்பவனை போன்ற நிலையிலே அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் 4வது ஆயாவிலே, கல்லா, நிச்சயமாக கிடையாது, இந்த மனிதன் நினைப்பதை போன்று நிச்சயமாக கிடையாது. லயும்பதன்ன ஃபில் ஹுதம, அவன் ஹுதமாவில் லயும்பதன்ன தூக்கி எறியப்படுவான், வீசப்படுவான். கடுமையான வார்த்தை. லயும்பதன்ன என்பது மேலே இருந்து கீழே வீசப்படுவதை எறியப்படுவதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே லயும்பதன்ன, அவன் இந்த மனிதன் உலகத்திலே இந்த பணம் எதற்கு? கண்ணியம், மரியாதை. பணம் இருந்தால் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் என்ன செய்யப்படுவான்? லயும்பதன்ன, இழிவுபடுத்தப்படுவான். எப்படி இழிவுபடுத்துவான்? தூக்கி வீசப்படுவான். லயும்பதன்ன ஃபில் ஹுதம, ஹுதமாவுலே, ஹுதமா என்று இங்கே சொல்வது நரகம். ஏனெல்லாம் இந்த ஹுதமா என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தி இருக்கிறான்? ஹுதமா என்றால் உடைத்து நொறுக்கக்கூடியது என்று அர்த்தம். எனவே நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதிலே போடப்படுகின்றவர்களை உடைத்து நொறுக்கி பொசுக்கி நசுக்கக்கூடியது. நீங்கள் நிறைய கருவிகளை பார்த்திருப்பீர்கள். அந்த கருவிகள் பெரும் பெரும் உபகரணங்களை, பொருட்களை அதிலே போடுகிற பொழுது அதனை நொறுக்கி அதனை துண்டு துண்டாக மாற்றுவதை பார்க்கிறீர்கள். இது உலகத்தில் உள்ள கருவிகள், மெஷின்கள். ஆனால் நரகம் எப்படிப்பட்டது? சுப்ஹானல்லாஹ். அந்த நரகத்திலே மனிதன் போடப்படுகின்ற பொழுது அந்த மனிதனை அது உடைத்து நொறுக்கிவிடும். ஹுதமாவிலே அவன் தூக்கி எறியப்படுவான். இங்கே லயும்பதன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லயும்பதன் என்பதற்கு முன்னால் அது ஒரு
அங்கே ஒரு சத்தியம் இருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், அவர்கள் நரகத்திலே தூக்கி ஹுத்தமாவிலே அதாவது அதிலே போடப்படக்கூடியவைகளை நொறுக்கி உடைத்து நொறுக்கக்கூடிய அந்த நரகத்திலே அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஹுதமா என்ற சாதாரணமானதை நான் நீ நினைத்து விடக்கூடாது என்பதற்கு என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வமா அத்ராக மல் ஹுதமா. ஹுதமா என்றால் என்னென்று தெரியுமா? அரபியிலே இவர் தான் கேட்பார்கள். ஒரு விடயத்துடைய முக்கியத்துவத்தை, அது பயங்கரமானது என்பதை குறிப்பதற்கு இந்த கேள்வி திரும்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான். திரும்பவும் ஹுதமா என்ற சொல்லை பயன்படுத்துகிறான். வமா அத்ராக, நபியே உங்களுக்கு அறிவித்தது எது? மல் ஹுதமா. ஹுதமா என்றால் ஏது? ஹுதமா என்றால் ஹுதமா ஏது என்று உங்களுக்கு அறிவித்தது எது? அதாவது தமிழை நாம் சொல்வதாக இருந்தால், ஹுதமா என்றால் என்ன, ஹுதமா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஹுதமா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான். அது சாதாரணமானது இல்லை. என்ன என்று அல்லாஹ் பின்னால் சொல்கிறான் 6வது ஆயாவிலே, நாருல்லாஹ், அல்லாஹுடைய நெருப்பு. எனவே குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹுடைய படைப்புகளை அல்லாஹோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கும். பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஆலயம். அதே போன்று நாகத்துல்லாஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உற்பதமாக கொடுக்கப்பட்ட அல்லாஹுடைய ஒட்டகம். எனவே அல்லாஹுடைய என்று அல்லாஹுவோடு இணைத்து சொல்லப்படுவது அந்த படைப்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு என்று சொல்கிற பொழுது நாம் கஅபாவுக்கு சொல்கின்றோம். அல்லாஹ் அங்கே வசிப்பதில்லை. அல்லாஹ் தூய்மையானவன். எல்லா படைப்புகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா வேறுபட்டிருக்கின்றான். எல்லா படைப்புகளுக்கும் மேலால் இருக்கின்றான். எனவே அந்த காபாவை கண்ணியப்படுத்துவதற்கு அங்கே சொல்கின்றான். அதேபோல் நாக்கத்துல்லாஹ், அல்லாஹு தஆலாவால் வணங்கப்பட்ட அற்புதம் அது. எனவே அதுக்குரிய ஒரு சிறப்பு அது. நாருல்லாஹ், அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய நெருப்பு என்று சொல்கிற பொழுது சாதாரணமான நெருப்பு கிடையாது. அல்லாஹுடைய நெருப்பு. எல்லா நெருப்பும் எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு தான். ஆனால் ஒன்றை அல்லாஹோடு அல்லாஹ் இணைத்து சொல்கிற பொழுது அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் இருப்பதை அது காட்டுகிறது. நாருல்லாஹ், அல்லாஹுடைய நெருப்பு. அல் மூகதா, தொடர்ந்து அல்லாஹ் நெருப்பென்று மட்டும் சொல்லாமல் அல் மூகதா, எரிக்கப்பட்ட, எரிக்கப்பட்ட நெருப்பு, எரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, பற்றி கொண்டிருக்கக்கூடிய, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு. எனவே நார் என்று சாதாரணமாக சொன்னால் சில நேரம் அல்லாஹ்வுடைய நெருப்பு அது பற்றிவிட்டு அணைந்துவிடும். இல்லை, தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும் என்பதை குறிக்கிறது அல் மூகதா. தொடர்ந்து அது பற்றி கொண்டிருக்கும், எரிந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரியும் எதனால் நரகம் எரிக்கப்படும் என்று. வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, குர்ஆன் சொல்கிறான். மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருள், எரிகொல்லிகளாக இருப்பார்கள். எனவே அந்த நரகம் தொடர்ந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹா, நிச்சயமாக அந்த நெருப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பை திரும்பவும் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றான். எப்படிப்பட்டது? இன்னஹா அலைஹிம் முஸதா, அந்த நெருப்பு, அந்த நரகம் எப்படி இருக்கும்? அலைஹிம், அந்த மனிதர்கள் மீது, முஸதா, மூடப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹா அலைஹிம் முஸதா. இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? ஹுதமா என்று சொன்னான். ஹுமஸா, ஹுதமா, இது ரெண்டுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. ஹுமஸா, லுமஸா, அரபு மொழியிலே ஃபுஅலா என்ற வசனிலே அது இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஹுமஸா, லுமஸா. அதே போன்று ஹுதமா, வார்த்தையிலும் கூட அவர்களுடைய செயலுக்கு ஏற்ற கூலி. பொதுவாக இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் செய்கின்ற செயலுக்கு ஏற்ற கூலி, அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல் என்று சொல்வார்கள்.
கூலி செயலுக்கு ஏற்ற விதத்திலே தான் இருக்கும். அதே போன்று இங்கே வார்த்தையிலும் கூட அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா கேற்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். ஹுமஸா லுமஸா ஹுதமா. எனவே ஹுதமாவிலே லயும்பதன்ன ஃபின்னார் என்று சொல்லாமல் அல்லாஹ் தஆலா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. எனவே அவர்கள் எப்படி குறை சொல்லி கொண்டிருந்தார்களோ, எப்படி புறம் பேசி கொண்டிருந்தார்களோ, அதுக்குரிய ஏற்ற கூலியாக நரகத்திலே போட்டு அவர்கள் உடைத்து நொறுக்கப்படுவார்கள், இழிவுபடுத்தப்படுவார்கள். இந்த மற்றவர்களை ஒருத்தன் குறை சொல்வதாக இருந்தால் தன்னிடத்திலே மற்றவர்களை இழிவாக கருதுகிறான், தன்னை உயர்வாக கருதுகிறான், அதனால் தான் குறை சொல்கிறான். எனவே இவன் இழிவுபடுத்தப்படுகிறான். கருத்திலும் உடன்படுகிறது அவர்களுடைய செயலுக்கு ஏற்ற கூலி. அதே போன்று சொல்லிலும் ஹுதமா லுமஸா ஹுதமா, அதாவது ஹுமஸா லுமஸா ஹுதமா என்கின்ற பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது சாதாரணமான ஒன்றல்ல, இது மனிதனுடைய கற்பனைக்கு படக்கூடிய ஒன்றல்ல என்பதை குறிப்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹுதமா என்றால் என்னன்னு தெரியுமா? உமக்கு என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹ், அல்லாஹுடைய நெருப்பல், மூகதா, அது பற்றி கொண்டே இருக்கும். மூகதா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா. சூரத்துல் பக்ராவுடைய 24வது ஆயாவிலே நரக நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், அதனுடைய எரிகொல்லிகளா மனிதர்களும் கற்களும் தான் இருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 7வது ஆயாவிலே, அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அல்லதி தத்தலிஉ, அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? தத்தலிஉ, அது சென்றடையும். தத்தலை என்றால் எட்டி பார்ப்பதுக்கு நாங்கள் சொல்வோம். அதாவது ஒரு விஷயம் விரைவாக சென்றடைவதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. தத்தலிஉ, அந்த நெருப்பு சென்றடையும். அலல் அஃஇதா, அஃஇதா என்றால் ஃபுஆத், ஃபுஆதுடைய பன்மை ஜம்உ, உள்ளங்கள், உள்ளங்களை சென்றடையும். சுப்ஹானல்லாஹ். மனிதன் மற்றவர்களை இழிவாக கருதி குறை கூறினானே, இதற்கான முக்கியமான இடம் எங்கே? அவனுடைய செயல்களுக்கான அவனுடைய உள்ளம். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு சதை பின்னம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே இந்த உள்ளத்தை அந்த நெருப்பு தாக்கிவிடும். உடலிலே பட்டவுடனேயே உள்ளத்தை போய் அது தாக்கும் என்பதை இந்த வார்த்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என தத்தலிஉ அலல் அஃஇதா, ஒரு விரைவாக நடக்கக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தத்தலிஉ அலல் அஃஇதா. எனவே அந்த நெருப்பு கடுமையின் காரணமாக அது காவிர்களுடைய உள்ளத்தை அது சென்றடையும். தத்தலிஉ அலல் அஃஇதா என்றால் உள்ளம்தான் பாவச் செயல்களுக்கு காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹா அலைஹிம் முஸதா, இன்னஹா அலைஹிம் முஸதா. எங்களுக்கு தெரியும் உள்ளம் ஒரு மென்மையான பகுதி. மனிதன் நாளை மறுமையிலே காவிர்கள் பெரும் படைப்பாக மாற்றப்படுவார். அவர்களுடைய ஒரு பல்லு உஹது மலை அளவு ஆக்கப்படும். அவ்வளவு பெரிய பிரமாண்டமான படைப்பாக ஆக்கப்பட்டு தான் தண்டனை கொடுக்கப்படுவார்கள். தண்டனையை கூடுதலாக முழு உடம்பிலும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இன்னஹா அலைஹிம் முஸதா. உள்ளம் அளவுக்கு நெருப்பு வந்தவுடனே இனிமேல் மரணமாயினால் ஒருவர் வேதனையில இருந்து தப்பித்து விடலாம், நிம்மதி கிடைத்துவிடும் என்று நினைக்கக்கூடும். எனவே அப்படி அல்ல. உள்ளம் அளவுக்கு நெருப்பு வந்தாலும் அங்கே மரணம் என்பது கிடையாது. அவர்களுக்கு தொடர்ந்து தண்டனை தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அவர்களுடைய உயிர் எடுக்கப்பட மாட்டாது என்பதை குறிக்கும் விதத்தில் இந்த ஆயா அமைந்திருக்கிறது. இன்னஹா, நிச்சயமாக அது, அந்த நரகம், அலைஹிம், அவர்கள் மீது, முஸதா, மூடப்பட்டதாக இருக்கும். இன்னஹா முஸதத்துன் அலைஹிம் என்று கூட சொல்லவில்லை. இன்னஹா அலைஹிம் முஸதா, அவர்கள் மீது மூடப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அவர்கள் தான் தண்டனைக்கு தகுதியானவர்கள், அவர்கள் மீதே தான் அது முன்னர் சொல்லப்பட்ட பண்புக்குரிய அவர்கள் மீதே அது மூடப்பட்டிருக்கும். எனவே நரகத்துடைய கதவுகள் அவர்களுக்கு மூடப்பட்டிருக்கும். அல்ல, கதவுகள் இல்லாமல் கூட நரகத்தை ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை பார்க்கிற பொழுது இதனால் வெளியே போக வேண்டுமே, போயிருக்கலாமே என்கின்ற ஒரு கை சேதம் இன்னும் அதிகரிப்பதற்காக அவர்கள் அங்கே அந்த நரகத்துடைய கதவுகள் அவர்கள் மீது மூடப்பட்டிருக்கும். அலைஹிம், அவர்கள் மீது மூடப்பட்டிருக்கும். சில நேரம்
வெறும் குழிக்குள்ளேயே ஆழமான ஒரு குழிக்குள் அவர்கள் இருப்பதை போன்ற ஒரு கருத்தை இது தருகிறது. அவர்களுக்கு மேலால் அது மூடப்பட்டிருப்பதை போன்ற ஒரு காட்சியை இந்த ஆயா எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. என்னை அதற்குள்ளே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்ப சொல்லும் அந்த அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு கிணற்றின் ஆழத்துக்குள் இருந்து அதிலே வெளியே வர முடியாமல் எப்படி தத்தளித்து கொண்டிருப்பார்களோ அதே போன்ற ஒரு உணர்வை அது ஏற்படுத்துகிறது. எனவே இப்படியாக அவர்கள் மீது அது மூடப்பட்டிருக்கும். ஃபி அமதின் முமத்தத. ஃபி அமத். அமத் என்பது தூண்கள், கம்பங்கள் முமத்ததாண்டா நீட்டமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, நீட்டமாக நரகத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்பங்களிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த நரகம் மூடப்பட்டிருப்பது அந்த கம்பங்களினால் மூடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விளக்கங்களுக்கெல்லாம் இந்த மொழி ரீதியாக இதற்கு இடம் இருக்கிறது இந்த ஆயாவில். எனவே நரகத்துடைய கதவுகள் பெரும் கம்பங்களால், பெரும் தூண்களால் அவை அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது பெரும் தூண்களிலே, கம்பங்களிலே நரகவாசிகள் அங்கே வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை இந்த ஆயா குறிக்கிறது. அல்லாஹ் அலம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பார்ப்போம். ஆரம்பமாக இந்த சூறாவை விளக்கிய இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே எங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லியிருப்பது வெறுமனே நாம் நாவினால் இதனை ஓதுவதற்காக மாத்திரமல்ல, வெறுமனே நாம் எங்களுடைய சிந்தனைகளால் இதனுடைய அர்த்தத்தை சிந்திப்பதற்கும் மாத்திரமல்ல, இந்த மோசமான பண்புகளை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நோக்கம். எனவே வார்த்தைகளால் மனிதர்களை குறை சொல்வது, செயல்பாடுகளால் மனிதர்களை குறை சொல்வது, பணத்தின் மீது அதீத ஆசை கொள்வது, பணத்துக்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் அதற்காக நிரந்தரமாக இருப்பான், அல்லது பணம் அவனுக்காக நிரந்தரமாக இருக்கும் போன்ற நிலையிலே இருப்பது, இவைகள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பண்புகள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு சூறாவுடைய நோக்கமும் இதுதான். நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை எடுத்து நடக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தாலா இங்கே முதல் ஆயாவில் 2 பண்புகளை சொல்லியிருந்தான். ஹுமசா, லுமசா, புறம் பேசக்கூடிய, குறை சொல்லக்கூடிய இந்த பண்பு உண்மையில் யாருடைய பண்பாக இது இருந்தது என்றால் மக்காவில் இருந்த முஷ்ரிக்கருடைய பண்பாக இருந்தது. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள், அவர்களை பரிகாசித்தார்கள், அவர்களை குறை சொன்னார்கள். இவர்கள் நடந்து கொண்டது பணத்துக்காகவே வாழ்ந்தார்கள். அதுவே அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. எனவே இதே பண்பாடு முஸ்லீம்களிடத்திலே இருந்தால், முஸ்லீம்களை இவ்வாறு நடத்தினால், அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கையிலே, தண்டனை எச்சரிக்கையிலே அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று இப்னு ஆஷூர் தஃப்சீர் கலை அறிஞர் அவர்கள் சுட்டி காட்டுவதை போல அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. எனவே இது மிக மோசமான ஒன்று. எனவே இப்படியான செயல்பாடில் ஈடுபடுவது எங்களுக்கு தெரியும். புறம் பேசுவது எப்படிப்பட்டது? உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீ சாப்பிடுவதை போல என்கிற அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதை நீர் உங்களில் ஒருவர் விரும்புவாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே புறம் பேசுவது தனது சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதை போல இன்று பரவலாக நிறைய பேர் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்தால் மற்றவர்களை பற்றி குறை சொல்வது, குத்துவார்த்தை சொல்வது, மற்றவர்களை பற்றி பேசுவதிலே இன்பம் காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் இது பெரும் பாவம், தண்டனைக்குரிய குற்றம். அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு இது போன்ற பண்புகளிலிருந்து தூரமாக விலகி இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும். என்றால் நரகத்திலே தண்டிக்கப்படுகின்ற ஒரு குற்றமாக உலகத்திலும் அதற்கு எங்களுக்கு கேடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறாவிலே நாம் பெறுகின்ற இன்னொரு பயன்தான் அல்லாஹு தஆலா யும்பதன் என்று சொல்கிறான். நபது, தூக்கி எறியப்படுவான். எனவே காபிர் தன்னை கண்ணியமானவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். அதனால் தான் மற்றவர்களை பரிகாசிக்கின்றான். அதனால் தான் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்துவிடும், நீண்ட காலம் தன்னால் வாழலாம், எதையும் சாதிக்கலாம்
பணத்தினால் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன், தன்னை கண்ணியமானவன் நினைத்து இருக்கக்கூடியவனை இழிவுபடுத்தப்படும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவனை இழிவுபடுத்துவான் என்பதை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அந்நபத் என்கின்ற வார்த்தை. அதே போன்று ஹுதமா என்கின்ற இந்த வார்த்தையெல்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்கிற நரகத்தை குறிப்பதற்கு அதுக்கு நாம் ஏற்கனவே சொன்னோம். ஹுமஸா லுமஸா என்பதற்கு உடன்படுகிற விதத்திலே ஹுதமா அதே அமைப்பிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனிதன் புறம் பேசக்கூடியவன் எப்படி உலகத்திலே மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிடுகின்றானோ அதே போன்று ஹுதமாவிலே நரகத்திலே அவனுடைய இறைச்சியை, அவனுடைய தோள்களை அந்த நரகம் சாப்பிடும் என்பதை அது உணர்த்தக்கூடிய விதத்திலே இருக்கிறது. அதே போன்று சொன்னோம் நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு என்று சொன்னது மாத்திரமில்லை, அதுவே பெரிய ஒரு வார்த்தை. அதே போன்றால் மூக்கதா, அது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு என்று வர்ணிக்கப்பட்டிருப்பது அந்த நெருப்பு அணையாது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் என்பதை குறிக்கிறது. அதே போன்று இன்னஹா அலைஹிம் முஸதா, அலைஹிம் என்பதை முன்னால் பொதுவாக சாதாரணமாக சொல்லும் பொழுது இன்னஹா முஸதத்துன் அலைஹிம் என்று சொல்லலாம். ஆனால் இன்னஹா அலைஹிம் முஸதா, அவர்கள் மீது அது மூடப்பட்டிருக்கும் என்று சொல்கிற பொழுது அவர்கள்தான் அதற்கு நோக்கம், அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு அந்த தண்டனையின் கொடூரத்தை, அவர்கள் மீது நடக்கக்கூடிய தண்டனையின் கொடூரத்தை அது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தண்டனை எல்லாம் பலவிதத்திலே கொடூரமானது என்பதை இங்கே சுட்டி காட்டியிருக்கிறான். ஒன்று லயும்பதன்ன, தூக்கி எறியப்படுவார்கள் என்ற அந்த வார்த்தை ஒரு ஆழமான கிணற்றிலே தூக்கி எறியப்படுவதை போன்ற ஒரு கருத்தை அது கொடுக்கிறது. அதே போன்று அவர்கள் மீது அது மூடப்படும் என்று சொல்கிற பொழுது கதவுகள் இருக்கின்ற பொழுது அதில் இருந்து மனிதனுக்கு அதிகமான கை சேதம் ஏற்படும். கதவுகளே இல்லாமல் அதை ஆக்கினால் இனிமேல் வெளியில் போக முடியாது என்ற ஒரு நிலை. கதவுகள் வைத்திருந்தால் இந்த கதவுகளால் நான் வெளியே போயிருக்கலாமே, வெளியே போவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமே என்று அதை நினைத்து அதை பார்த்து இன்னும் அவனுடைய கை சேதம் அதிலே அதிகமாக இருக்கும். அதே போன்று அலைஹிம் என்று நான் ஏற்கனவே சொன்ன விடயம், அலைஹிம் என்பதை முன்னால் கொண்டு வந்ததிலிருந்து அரபு மொழி அடிப்படையிலே அது என்ன கருத்தை கொடுக்கிறது என்றால், அவர்கள் இவ்வாறு இருப்பது, அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தான் இவ்வாறு வைப்பதற்கான முக்கியமான நோக்கம் என்பதை அது அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதாக மொழி அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆயாக்கள் யார் விடயத்தில் இறங்கியது என்ற சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அவைகள் பலவீனமானவை. எனவே யார் விடயத்தில் இது இறங்கியிருந்தாலும் மக்கா முஷ்ரிக்கள் விடயத்திலே அங்கே இருந்த குறிப்பிட்டவர்களுடைய விடயத்தில் இறங்கியிருக்கலாம், பொதுவாக இறங்கியிருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் அந்த பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் செல்லுபடியாகும். அப்படித்தான் அல்லாஹுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கும். பொதுவாக குர்ஆனிலே ஒருவர் விடயத்தில் இறங்கினாலுமே கூட அந்த வார்த்தை பொதுவானதாக இருக்கிற பொழுது அந்த நிலையிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதுக்கு பின்னால் யாரெல்லாம் அந்த நிலைக்கு வருவார்களோ அவர்கள் அனைவருக்கும் அது பொருந்தக்கூடியதாகத்தான் குர்ஆன் இருக்கிறது. அதே போன்று வைல் என்ற வார்த்தைக்கு கேடு இருக்கிறது என்று சொல்லலாம், அல்லது கேடு உண்டாவதாக இது ஒரு சாபம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று குல்லு என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும், இந்த பண்புள்ள ஒவ்வொருவருக்கும் கேடு உண்டாகட்டும், அல்லது கேடு இருக்கிறது என்பது. அதே போன்று ஹுமஸா லுமஸா என்பது இந்த வார்த்தை பிரயோகம் ஃபுஅலா என்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகம் இந்த செயலை அதிகமாக செய்யக்கூடியதை தான் பொதுவாக குறிக்கும். எனவே சில பேருடைய பண்பாக மற்றவர்களை நையாண்டி செய்வது, மற்றவர்களை பரிகாசிப்பது, மற்றவர்களை குறை சொல்வது, இதனை சிலர் தொழில் என்றால் அவர்களுடைய அன்றாட வழக்கமாகவே வைத்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு இந்த சூரா மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே போன்று 2வது ஆயாவில் ஜமஅ மாலன் வஅத்தத, ஜமஅ மாலன், ஜம்மஅ மாலன் என்று இன்னொரு கிராத் இருக்கிறது. ரெண்டுமே சரியானது. அதிகமாக பணத்தை, பணம் மீது அதீத ஆசை, அதே போன்று அதை திரும்ப திரும்ப எண்ணுவது. இன்னும் இங்கே நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். பணத்தை நாம் எப்போதுமே பார்த்தாலும் எண்ணி அது எவ்வளவு இருக்கிறது,
இன்னும் எவ்வளவு அதனை அதிகரிக்கலாம், எப்படி கூட்டலாம் என்று பணத்துக்காகவே வாழ்வதை போன்று நாம் இன்றும் பல பேரை பார்க்கின்றோம். எனவே பணம் அதிகமாக ஒருவர் சம்பாதிப்பதிலே தவறு கிடையாது. பணத்தை ஒருவர் தர்மமாக கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய தேவைகளுக்காக அல்லது தான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாரோ அப்படியானவர்களுக்கு தேவைகளுக்காக செலவழிக்கின்ற பொழுது கூட அதை எண்ணி எண்ணி பார்த்து அதை நினைத்து நினைத்து இருக்காமல் செலவழித்து விட்டு அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே செலவழித்து விட்டோம் என்று விட வேண்டுமே தவிர அதனை கணக்கிட்டு இருப்பது ஒரு நல்ல செயல் அல்ல என்பதையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பணத்தை ஒருவர் நிறைய சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்காக, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, மறுமையை தேடிக்கொள்வதற்காக, மறுமை ஆஹிராவுக்காக, இந்த உலகத்திலே இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம். அதனால் அந்த மறுமைக்கு விளைவிப்பதற்காக, எங்களுக்கு முற்படுத்தி கொள்வதற்காக தர்மம் கொடுத்து கொண்டு மறுமையிலே அதனை பன்மடங்காக அடைந்து கொள்வதற்காக இவ்வாறு பணத்தை சம்பாதிப்பதிலே எந்த ஒரு தவறும் இல்லை. மூமின்களுக்கு செலவழிப்பதற்காக, மார்க்கத்துக்கு செலவழிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வதற்கு. ஆனால் இந்த உலகமே வாழ்க்கை, இதுதான் நிரந்தரம் என்பதை போன்று ஒட்டுமொத்தமாக உலக நோக்கத்துக்காக பணத்தை சம்பாதிப்பது, அதை சேர்த்து வைப்பது ஆபத்தான. இன்று நாங்கள் நிறைய பேரை பார்க்கின்றோம். தொழுகை இல்லை, ஏனைய வணக்க வழிபாடுகள் இல்லை, பணம் பணம் பணம். சம்பாதிக்கிறார்கள். ஒரு மார்க்க வகுப்புக்கு வருவதில்லை, ஒரு நல்ல விடயத்தை கேட்பதில்லை, குர்ஆனை ஓதுவதில்லை, நல்ல விடயங்களை படிப்பதில்லை. ஜும்மாவுக்கு வருவதாக இருந்தாலும் தாமதித்து வருவார்கள், நேர காலத்தோடு போய்விடுவார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நேரமில்லை, மார்க்கத்தை படிப்பதற்கு நேரமில்லை. ஏன் காரணம்? பணம் சம்பாதிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் பணம் அவனை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வைத்துவிடும் என்று அவன் நினைக்கிறான். எனவே அப்படி நினைக்கிறவன் எப்படி இருப்பானோ அப்படியானவனுக்கு இந்த மனிதன் ஒப்பிடப்படுகிறான் இந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற பொழுது யஹ்சபு அன்னஹு அஹ்லதான்னு சொல்லவில்லை. அதாவது அந்த பணம் ஏற்கனவே சொல்லிவிட்டான், அந்த செல்வம் அவனை இந்த உலகத்திலே நிரந்தரமாக்கும் என்று அவன் நினைக்கிறான் என்று சொல்வதை, அது அவனை நிரந்தரமாக்கும் என்று சொல்லலாம் அரபு மொழியிலே இலகுவாக. ஆனால் சொல்லாமல் அந்த வார்த்தையை திரும்பவும் பணம் என்ற வார்த்தையை அல்ல கொண்டு வந்து சொல்வதிலிருந்து அவன் அந்த கருத்தை மிகவும் ஆழமாக பதிய வைக்க உட்படுகின்றான். எனவே பணம் தான் அவனை இங்கே நிரந்தரமாக்கி வைக்கிறது என்று அவன் நினைக்கின்றான். அதே போன்று யுஹ்லிது என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை. அவனை, அதாவது எதிர்கால வினையை பயன்படுத்தவில்லை. அவனை அது நிரந்தரமாக வைக்கும் என்று அவன் நினைக்கிறான். அந்த அர்த்தத்திலே தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற, எதிர்காலத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை சொல்வதற்கு இறந்த கால வினை, அரபு மொழியிலே ஃபியல் மாத் என்று சொல்வார்கள். இறந்த கால வினை பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அஹ்லதா, அவனை நிரந்தரமாக்கி வைத்து விட்டது என்று அவன் கருதுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்படி ஏன் ஒரு எதிர்காலத்தில் நடக்கின்ற ஒரு விடயத்துக்கு இறந்த கால வினை முதாரியான ஃபேலை சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் முஸ்தக்பலை குறிப்பதற்கு மாதியிலே, அதாவது இறந்த காலத்திலே ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அந்த கருத்து ஆழமாக அவனிடத்திலே அது உறுதியாக இருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை, அந்த பணம் அவனை காப்பாற்றும், அவனிடத்திலே நீண்டதாக இருக்கும் அல்லது அவனை நிரந்தரமாக வைக்கும் என்பதிலே அவனுக்கு அந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அதீத பற்றை அது அந்த வார்த்தை மூலமாகவே அல்லாஹு தஆலா உணர்த்தி இருக்கின்றான். இது போன்ற மொழியியல் நுணுக்கங்கள் நிறைய குர்ஆனிலே நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அது அல்லாஹுடைய வார்த்தை. அதே போன்று அஃஇதா என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான். உள்ளங்கள். ஏன்னா உள்ளம் தான் ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய மிக மென்மையான ஒரு உறுப்பு. எனவே அதிலே இலகுவாக பாதிப்பு வரும் பொழுது கூட நோவினை அதிகமாக இருக்கும். எனவே அதிலே நரக நெருப்பு அங்கே படுகின்ற பொழுது எவ்வளவு அது இருக்கும். அதுவும் வேகமாக அந்த நெருப்பு உள்ளத்தை வந்தடையும் என்ற வார்த்தை என்று பயன்படுத்தப்பட்டு தத்தலைவு எட்டி பார்க்கும் அல்லது வேகமாக அந்த உள்ளத்தை அது வந்தடையும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது இந்த தண்டனையின் பயங்கரத்தை எடுத்துரைக்கிறது.
அதே போன்று இன்னஹா அலைஹிம் சதா, இன்னஹா நிச்சயமாக என்று அல்லாஹ் தஆலா அங்கே உறுதிப்படுத்தி, இதை காவிர்கள் பொய்ப்பிப்பார்கள், இது பொய்ப்பிப்பதற்குரியதல்ல, நிச்சயமாக இது நடக்கும், அவர்கள் மீது அது மூடப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். அதே போன்று ஃபி அமதின் முமத்தத, நாம் சொன்னோம் அமத் என்பது தூண்கள், கம்பங்கள். முமத்தத என்றால் நீட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மம்தூதா என்று கூட சொல்லவில்லை, முமத்ததா மிகவும் நீண்டதாக இருக்கக்கூடிய கம்பங்களாக அது இருக்கும். உங்களுக்கு தெரியும், சொர்க்கம் என்பதும் பிரமாண்டமானது, அதே போன்று நரகம் என்பதும் நாம் கற்பனை செய்வதை போன்றல்ல, பிரமாண்டமானது. நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடிய மனிதனும் காபிருடைய உடம்பு ஒரு பல்லு கூட வது மலை அளவு பெரிதாக ஆக்கப்படும். எனவே அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லடியார்களாக ஆக்க வேண்டும், சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்யக்கூடியவர்களாக, அந்த அமல்களை மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்க வேண்டும். اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.